வணக்கம். உங்களை பற்றி தான், உங்களுக்காக தான். இன்னும் அழுத்தமான உண்மையை சொல்லணும்னா நம்மை பற்றி தான், நமக்காக தான். எம்ஆர் ராதா, நான் நல்லவனாக இருக்கிறதும் இல்லை கெட்டவனாக இருக்கிறதும், நல்லது செய்கிறதும் செய்யாமல் போகிறதும் நாட்டுக்காக அல்ல, காசுக்காக தான். நடிப்பு என்னோட தொழில், என்னை நடிகனாக மட்டுமே பாருங்கள் அப்படின்னு சொன்னார். காந்தியடிகள், வாடிக்கையாளர் ரொம்ப முக்கியமானவர், முதன்மையானவரும் கூட, நாம் தான் அவரை சார்ந்திருக்கோம், அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு தெளிவுபடுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் தன்னை பார்க்க வந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்களையெல்லாம் விட்டுட்டு மனு கொடுக்க வந்த மக்களை தேடி போய் பார்த்து பேசி முதல்ல வழி அனுப்பிச்சார். ஏன் கேட்டதுக்கு அவன் ஓட்டு போட்டவனால தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக பதிவு செஞ்சார். இங்கே நான் இப்போ எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ன உடனே உங்களுடைய சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்யூனிசம் பற்றியா அப்படின்னு கேட்டால் இல்லை திராவிட குறித்த சிந்தனையா, அதுவும் அல்ல. இல்லை தேசிய குறித்த உரையாடலா, அதுவும் அல்ல. இது எல்லாத்தையும் மேலே உயர்வாக நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பொருளாதார ரீதியாக உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு பணக்காரராகட்டும், இல்லை வானலாய அதிகாரம் படைத்த அமைச்சராக செயல்படக்கூடிய ஒரு அமைச்சராகட்டும், இல்லை பிரபலமான முகமுடைய ஒரு நடிகராகட்டும், இதெல்லாம் உருவாக்கணவங்க யார்? இதெல்லாம் வைத்திருக்க காட்டிலும் இதை உருவாக்கினவங்க உயர்வானவங்க இல்லையா? ஸோ அவங்க இந்த உருவாக்கியவர்களில் நாம் ஒருத்தம். நம்மளுடைய நேரமும் உழைப்பும் பணமும் இல்லாமல் அந்த அடையாளங்கள் யாருக்கு ஏற்பட்டுறாது. அந்த உணர்வு, அந்த சிந்தனை நமக்கு இல்லைன்னா நாம் நம்மளுடைய முக்கியமான ஒரு அடையாளத்தை இழக்கிறோம். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். எல்லாத்தையும் மேலான சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒவ்வொரு விஷயங்களையும் எதை இழந்துட்டு எதை பெறுறோம் அப்படிங்கிற ஒரு கவனம் வேணும். அது இல்லாமல் நாம் சமூகத்தில் எந்த அநீதியையும் கேள்வி கேட்கறதுக்கு தகுதியற்றவர்களாயிரும். ஸோ சுயமரியாதை எந்த தருணத்துலையும் எல்லா நேரங்களையும் அவசியம். வரலாறு வந்து பார்த்தோன்னா எப்பயும் ஒரு நல்லவனுக்காக காத்திருக்கிறதெல்லாம் இருக்குது. இருக்கவனில் ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்துக்கும். ஸோ ஒரு விசுவாசம், அதிகப்படியான விசுவாசம் வந்து பார்த்தோன்னா ஒரு அடிமைத்தனத்தை தான் கொண்டு போகும். ஒருத்தரை பின்பற்றுறதோ இல்லை ஒரு கொள்கையில் உறுதியாக நிற்கிறதோ நாம் எந்த இடத்துலையும் தவறுன்னு சொல்லலை. ஆனால் கேள்விக்கே இடமளிக்காத, வெறும் வழிபாடு தன்மையே உள்ள, வெறும் வாழ்க ஒளிய கோஷம் மட்டுமே போடக்கூடிய வேலைகளை செய்கிறத பற்றி நாம் திரும்ப ஒரு தடவை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அடிமைத்தனம் நம்மை வீழ்ச்சிக்கு தான் கொண்டு போகும். கேள்விக்கு இடமளிக்காத தளங்கள் நம்மை அடக்கி ஆண்டு கடைசி வரைக்கும் நம்மை உறிஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது உழைப்பு ரீதியாக இருக்கட்டும், பணம் ரீதியாக இருக்கட்டும். ஸோ இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா நம்மை பற்றிய உயர்வான மதிப்பீடுகள் நமக்கு அவசியம் வேணும். அந்த சிந்தனை தான் சுயமரியாதை. அதை எந்த காலத்துலையும் எந்த நேரத்துலையும் எதன் பொருட்டும் இழந்துடாதீங்க. ஒவ்வொரு விஷயங்களும் எதை இழந்து எதை பெறுறோம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய உணர்வு செயல்பட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.